ஏழைகளின் தங்கம் இந்த டாபிக் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அரசாங்கம் வந்துட்டு ஒரு 9 கிராம் கோல்ட அறிமுகப்படுத்தி இருக்கு. ஒரு விஷயம் புதுசா அறிமுகமாகுது அப்படின்னா அதை பத்தி மக்கள் மத்தியில நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். இதனுடைய பியூரிட்டி எப்படி இருக்கும், இதோட சேஃப் எப்படி இருக்கும், இதுல நான் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாமா, இது கோல்டுக்கு ஈக்குவலா வந்து இருக்குமா, ரீசேல் வேல்யூ இருக்குமா, கோல்டு வந்து லோனுக்கு நான் வந்து கொண்டு போக முடியுமா, ஸோ இது வந்து கோல்டுனுடைய பியோர் டிசைன்ஸ் அப்படியே வந்து பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு அதே மாதிரி வந்து இருக்குமா, இப்படி நிறைய நிறைய வந்து சந்தேகங்கள் வந்து மக்கள் மத்தியில இருக்கும். அதை பத்தின ஒரு ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா தான் இது உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த பத்தின எல்லா தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க. இப்ப அரசாங்கம் புதுசா நடைமுறைக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் 9 கிராம் கோல்டு. ஸோ ஆல்ரெடி என்னென்ன கேரக்டர்ல வந்துட்டு கோல்டு வந்து இருக்கு அப்படிங்கறத பேசிக்கான சில விஷயங்களை பார்த்துட்டு பின்னாடி இந்த 9 கிராமை பத்தி பார்க்கலாம். ஸோ 24 கேரட் கோல்டு அப்படிங்கிறது வந்து இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியோரான கோல்டு. இதுல வந்து நம்ம ஜுவல் அப்படியே வந்து மேக் வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பியோரான கோல்டா இருக்கிறதுனால கூட நம்ம வந்துட்டு மற்ற உலோகங்கள் கலந்தாதான் அதை ஜுவல்லா வந்து நம்ம மேக் பண்ண முடியும். பெரும்பாலும் இதை வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குவாங்க. நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பாராவோ இல்லைன்னா காயினாவோ நீங்க வந்து வாங்கிக்கிறதுக்கு வந்து முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 கேரட். இதுல 916 அப்படிங்கிற கோல்டு ரேட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஜுவல்லாவும் வாங்கலாம், காயின் பர்பஸாவும் வாங்கலாம். இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஓன் யூஸ்க்காகவும் பிசிக்கல் கோல்டாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக என்னால 24 போக முடியாது, அது இன்னும் இதை விட ஹையான ரேட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 22ல கோல்டு காயின்ஸாவோ பாராவோ நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி சேல் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல எனக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்க ஜுவல்லாவும் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பெரும்பாலும் யாருமே உபயோகப்படுத்தாத ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். 20 கேரட் அண்ட் 80 கேரக்டர் வந்து இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து 14 கேரக்டரும் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த 18 கேரக்டர் அப்படிங்கிறது மெயினா ஃபோக்கஸா நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஏன்னா 20 அண்ட் 14 தெரியாதவங்களுக்கு கூட 18 கேரக்டர் வந்து தெரிஞ்சிருக்கும். இதுல கோல்டனுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா வந்து இருக்கும். ஸோ பார்வைக்கு நான் ஜுவல்லா வியர் பண்ணணும், அது கோல்டாவும் இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கணும், கவரிங்க்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கணும், கோல்டனுடைய அதிகபட்சமான பிரைஸ் வந்து என்னால கொடுத்து பை பண்ண முடியாது, ஸோ அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 18 கேரக்டர் வந்து போகலாம். இந்த 18 கேரக்டர்லயே நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் வந்து இருக்கு. லைக் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேங்க்ஸ்ல லோன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேரா ஒரு சில பேங்க்ஸ் மட்டும்தான் 18 கேரக்டருக்கு வந்து லோன் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர், மோஸ்ட்லி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 18 கேரக்டருக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது 14 கேரக்டருக்கு சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் ஒரு 9 கிராம் கோல்டை வந்து அறிமுகம் வந்து படுத்துறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு இப்ப இருக்கிற கோல்டனுடைய ரேட்டுக்கு ஒரு பவுன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 80,000 பிளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலா ஆகும் இந்த 22 கேரக்டரை வாங்குறதா இருந்தா. ஆனா அதே சமயத்துல இப்ப அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய 9 கிராம் கோல்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா 40,000க்கே உங்களால ஒரு சவரன் வந்து வாங்குறதுக்கு முடியும். அப்படிங்கும் போது ஏழைகளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கோல்டு வந்து எனக்கு ஹை ரேட் கொடுத்து வாங்க முடியாது, நான் வியர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அது ஒரு பிளஸ்ஸா இருக்கலாம். ஏன்னா நம்மளை பார்த்து மதிக்கிறவங்களை விட நம்ம போட்டிருக்கக்கூடிய நகைகளை பார்த்து மதிக்கிற சமுதாயத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பொண்ணு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க அப்படின்னா கூட கழுத்துலயோ காதுலயோ கையிலயோ போட்டிருக்கக்கூடிய நகைகள் அப்படிங்கிறது தங்கமா இருக்கா அப்படின்னு தான் இந்த சொசைட்டி வந்து இன்னைக்கு பாக்குது. சோ அந்த விதத்துல நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா நான் 80,000 கொடுத்து வாங்குற இடத்துல 40,000க்கு நான் வாங்கிட முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஆரம் வந்து என்னால வாங்க முடியும் பாதிக்கு பாதி ரேட்ல. ஓகே, ஆனா இது பார்வைக்கு ஃபுல்லா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குமா அப்படிங்கிற முதல் சந்தேகம் வரும். கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா இதுல தங்கம் வந்துட்டு உங்களுக்கு 37.5% தான் இருக்க போகுது. மற்ற உலோகங்கள் எல்லாமே கலந்தது 62.5% இருக்கும். சோ இதுல உங்களுடைய தங்கத்தை விட மற்ற உலோகங்கள் அதிகமா இருக்கிறதுனால தங்கத்தினுடைய அதே கலரை வந்து உங்களுக்கு
உங்களுக்கு இது வந்து கொடுக்காது. கொஞ்சம் ஒரு ரோஸ் கோல்டு கலர்ல தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, காப்பர்னுடைய அளவு அதிகமா இருக்கிறதுனால கோல்டு பிளஸ் காப்பர் அந்த ரெண்டுனுடைய கலர் மிக்சிங்கும் சேர்ந்து ஒரு ரோஸ் கோல்டு கலர்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜுவல் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய ஜுவல்ஸ்ல நம்ம கோல்டு பிளேட்டிங் வந்து நம்ம மேல வந்து கொடுப்போம், தங்க முலாம் வந்து நம்ம பூசுவோம். லைக் ஒரு சில்வர் ஜுவல் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல தங்க முலாம் பூசப்பட்ட செயின்கள் வந்து இன்னைக்கு நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. சோ இதுவுமே அதே கான்செப்ட் தான். பார்வைக்கு தங்கமா இருக்கணும், ஆனா தங்கத்தை என்னால விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போறாங்க. இன்னைக்கு நல்ல ட்ரெண்டிங்கான பிசினஸ்ல இதுவும் ஒண்ணு. சோ இன்னைக்கு அதே மாதிரி இந்த 9 கிராம் கோல்டுல வாங்கக்கூடிய ஜுவல்ஸுக்குமே மேல நீங்க தங்கம் முலாம் பூசினாலுமே நகை கடைக்காரர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பியூரிட்டியான ஒரு தங்கத்துக்கு 22 கேரக்டர்ல இருக்கக்கூடிய தங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது இது நாளடைவுல இது போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஒரிஜினலான அந்த ரோஸ் கோல்டு கலர் தான் உங்களுக்கு மெயினா வந்து இருக்கும், ஃபோக்கஸ் வந்து ஆகும். ஸோ இந்த தங்க முலாம் பூசினாலுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல கோல்டு லோன் வந்து நான் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு செகண்ட் டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம கோல்டை வந்து வாங்கணும்னு நினைக்கிறதே அவசர தேவைக்கு நம்ம வைக்கலாம், இந்த மாதிரி கல்யாண காட்சின்னு போகும்போது நம்ம போட்டுட்டு போலாங்கிறது தான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வெளியே மட்டும் போட்டுட்டு போறதுக்கு அழகா போய்க்கலாம், ஆனா நான் லோன் வந்து வாங்க முடியாது அப்படின்னா அதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை இல்லையா? ஸோ கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேங்க் செக்டர்ஸ்ல 18 கேரக்டருக்கே லோன் வந்து கொடுக்கறது வந்து கிடையாது. ஸோ ரொம்ப ரேரான ஒரு சில குறிப்பிட்ட பேங்க்ஸ் மட்டும் தான் 18 கேரக்டர் அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. மேஜரா சொல்ல போனா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்க 24 ஆர் 22 வச்சிருந்தீங்க அப்படின்னா கோல்டு லோன் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க 9 கேரட்ல வாங்கக்கூடிய தங்கத்தை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு லோன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது உத்தரவாதமே வந்து கிடையாது. அதையும் கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணவே இல்லை. ஆனா தங்கத்துக்குரிய ஹால்மார்க் எப்படி இருக்கோ அதே ஹால்மார்க்கை வந்து 9 கிராமுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹால்மார்க் இருக்கு, அதுல 9 கிராம் இருக்குங்கிறதுக்கு பியூரிட்டியும் அதுக்கான சர்டிஃபைடு கொடுக்குறாங்க, ஓகே. ஆனா அதை வந்து கோல்டு பர்பஸ்க்காகவோ அல்லது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ கொண்டு போக முடியல அப்படிங்கும்போது ஜஸ்ட் நான் வந்து அது ஒரு ஜுவல்லா கம்மியான பிரைஸ்க்கு, அதாவது குவாலிட்டி டிஃபர் ஆகும் இல்லையா? லைக் ஒரு டீ தூளே எடுத்துக்கோங்களேன், நல்ல டாப் பிராண்ட் டீ தூள் இருக்கு, அதே கம்பெனில செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு இருக்கு. அப்ப நான் என்னால ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்க முடியாது, ஆனா எனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு, அதனால நான் தேர்ட் குவாலிட்டி என்னுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்குற மாதிரி தான் இன்னைக்கு கோல்டும் வந்து வந்துருச்சு. என்னால 24ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, 22 இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 22வே அதிக ரேட் போயிருச்சு. ஸோ என்னுடைய பிசிக்கலான கோல்டுக்கு நான் 9 கிராம் போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க வேணும்னா இந்த 9 கிராம் கோல்டை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். அண்ட் அடுத்த டவுட் வந்து என்ன வரும் அப்படின்னா, இதுல ரீசேல் வேல்யூ வந்து இருக்குமா, மார்க்கெட் இதை வந்து எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க இப்ப எப்படி நீங்க 22 கேரக்டரை வாங்கிட்டு அதை நீங்க வந்து ரீசேல் பண்ணும்போது அப்போ என்ன மார்க்கெட் பிரைஸ்க்கு வந்து போகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு 80,000க்கு வந்து 22 கேரக்டர் வந்து போயிட்டு இருக்கு. பட் இதே 80,000க்கு நம்மளுடைய ஓல்டு ஜுவல்ஸ் எடுத்துப்பாங்களா அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 70,000 75,000 அந்த மாதிரி ஓல்டு ஜுவல்ஸுக்கான மார்க்கெட் பிரைஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு 40,000க்கு 9 கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த 9 கிராம் கோல்டு வந்து ஒரு 60,000க்கு விக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 60,000க்கு விற்கும் போது அந்த 9 கிராம் கோல்டுக்கு மார்க்கெட்ல என்ன ஓல்டு ஜுவல் எடுக்கிறதுக்கான ரேட் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 55,000 இருக்கு அப்படின்னா அந்த 55,000 ரேட்டுக்கு வந்து இந்த 9 கிராமை எடுத்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நம்ம ரீசேல் பண்றதுக்கும் அதே என்ன கிராம் இருக்கோ அப்ப என்ன மார்க்கெட் பிரைஸ் இருக்கோ அதே மாதிரி 22க்கு எடுக்கிற மாதிரியே 9 கிராமுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது கடைகள்ல ஹால்மார்க்கோட 9 கிராம் நம்ம பியூரிட்டியோட
விற்கிறதுக்கான அனுமதியை அரசாங்கம் வந்து கொடுத்திருக்கு. இது யாருக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா, நடுத்தர மக்களுக்கு பிசிக்கல் கோல்டா நான் இந்த சொசைட்டில ஒரு கௌரவமா இருக்கிறதுக்காக வியர் பண்ணிக்கிற ஒரு ஜுவல்லா மேக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் இது நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் பிசிக்கல் கோல்டு வியரும் பண்ணணும், அதே சமயத்துல என்னுடைய எமர்ஜென்சிக்காக நான் லோன் பர்பஸ்க்காக கொண்டு போவேங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து செட் ஆகாது. ஃபியூச்சர்ல இதை பத்தி இன்னுமே கவர்மெண்ட் நல்ல கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஏன்னா லோன் பர்பஸ்க்காக போகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்தாதான் மக்கள் இதுல நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒரு சில மக்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் அவங்க சொல்றது, ஸோ நான் இவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன், 40,000னாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சவரனுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன். அதை நான் வந்து கவரிங் மாதிரி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு ரோஸ் கோல்டு தான், பியோர் பளிச்சுன்னு கோல்டு மாதிரி தெரியாது அப்படிங்கும்போது, ஆனா அதுல தங்க இருக்குங்கிறதுக்காகவே நான் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஆனா லோனுக்கும் நான் கொண்டு போக முடியாது, வீட்டுல சேஃபா வைக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு ஸோ கவரிங்கே நான் வந்து வியர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு சில மக்களுடைய கருத்துக்களும் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கவரிங் அண்ட் ஐமோன் மாதிரியே 1 கிராம் கோல்டு ஜுவல் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த உலோகங்கள், அதாவது கவரிங் ஐமோனுக்கு அடுத்த கேட்டகரியில சோ மத்த உலோகங்கள் கலந்த ஒரு செயின்ல 1 கிராம் அளவுக்கு வந்து கோல்டு அப்படிங்கிறது வந்து கலந்துருக்கும். சோ இதுவுமே ஒரு ஆரம் எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,000 4,000 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஐம்பொன் வந்து ஒரு 1000 ருபீஸ்ல வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்ட வந்துட்டு ஒரு 3000 ருபீஸ்ல வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சோ இது வந்து எனக்கு இன்னுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். பாக்குறதுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூரட்டான ஒரு இது மாதிரி தான் இருக்கும், கோல்டு மாதிரி தான் இருக்கும். சோ நான் ஏன் 40,000 இன்வெஸ்ட் பண்ணணும், நான் 4,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதே விசிபிள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வாங்கிட்டு போயிடுவேனே, பாக்குறதுக்கு கோல்டா ஆமான்ட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் சில பேருக்கு இதுல ஃபேக்கான ஜுவல்ஸ் வர்றதுக்கான ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரிஜினல் தங்கத்திலேயே நிறைய ஃபேக்கான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து மத்த உலோகங்களோ அல்லது சில்வர்லயோ ஜுவல்ஸை மேக் பண்ணி மேல வந்துட்டு தங்க முலாம் பூசி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. சிறு சிறு கடைகளோ இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு. ஏன் பிராண்டட்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷோரூமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல இந்த 9 கிராம் கோல்டுல நான் என்ன ஒரு கான்பிடென்ட்ல எனக்கு சேஃபா இருக்கும்னு சொல்லி நான் இதை வாங்குறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படிங்கிறது எழுந்திருக்கு. ஸோ 22 கேரக்டர்லயே இந்த மாதிரியான ஃபேக் ஜுவல்ஸ் வரும்போது 9 கேரக்டர்ல வராதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்கு. இந்த அறிமுகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.